பத்மாட்சி திருமாலை நோக்கி தவம் செய்தாள். பத்மாட்சன் மகளுக்கு சுயம்பரம் வைத்தான். சுயம்பரம் என்றால் பெண்தானே மணமகனை வரிப்பது. 56 சிற்றரசர்களும் சுயம்பரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். பத்மாட்சி தந்தையை பார்த்து, அப்பா, நான் திருமாலை மணந்து கொள்ள தவம் செய்கிறேன். சுயம்பரம் எப்படி அமைத்தீர்கள் என்று கேட்டாள். பத்மாட்சன் சுயம்பர மண்டபத்தில் நிறைந்திருக்கின்ற மன்னர்களை பார்த்து, வேந்தர்களே, விண்ணில் தெரிகின்ற நீல நிறத்தை எவன் உடம்பில் பூசிக்கொள்வானோ அவன் என் மகளுக்கு மாலை போட வேண்டும். இது என் மகளின் விருப்பம் என்றான். இது ஆகாத காரியம் என்று அரசர்கள் சீறி பத்மாட்சன் மீது போர் தொடுத்தார்கள். போரில் பத்மாட்சன் வெற்றி பெற்றான். பத்மாட்சி தவம் செய்து கொண்டிருந்தாள். வான வீதியிலே விமானத்தில் சென்று கொண்டிருந்த ராவணன் பத்மாட்சியை கண்டு காதல் கொண்டு பத்மாட்சியை தனக்கு தருமாறு கேட்டான். பத்மாட்சன், பெண்ணை தருவதில் தடையில்லை. வானத்தில் தெரிகின்ற நீல நிறத்தை உடம்பில் பூசிக்கொண்டால் என் மகள் உனக்கு மாலை போடுவாள் என்றான். ராவணன் பத்மாட்சனுடன் போர் புரிந்து அவனை கொன்றுவிட்டான். ராவணன் பத்மாட்சியை பற்றுவதற்கு முயன்றான். அவள் மறைந்து விட்டாள். அந்த நகருக்கு ராவணன் தீயிட்டான். அந்த செயல் இலங்கை எரிவதற்கு காரணமாயிற்று. மற்றொரு நாள் ராவணன் வான்வழியே செல்லும் பொழுது நகரம் எரிந்து கொண்டிருப்பதையும் அதன் அருகில் பத்மாட்சி தவம் செய்து கொண்டிருப்பதையும் கண்டான். ராவணன் பத்மாட்சியை பற்ற முயன்றான். பத்மாட்சி எரிகின்ற தீயில் விழுந்து விட்டாள். ராவணன் தண்ணீரை விட்டு தீயை அணைத்தான். அதில் ஒரு பெரிய மாணிக்கத்தை கண்டு எடுத்து அதனை வண்டோதரிக்கு தர வேண்டும் என்று பெட்டியில் வைத்து கொண்டான். பல அலுவல் காரணமாக அதனை மறந்துவிட்டான். ஒரு நாள் வண்டோதரி, பெண் மாணிக்கமாகிய உனக்கு ஒரு மாணிக்கமணியை கொண்டு வந்தேன் என்று கூறி பெட்டியை திறந்தான். அப்பெட்டியில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. ராவணன் அதிர்ச்சி அடைந்தான். இவள் மாயக்கண்ணி, மயக்கும் கண்ணி, என்னென்ன வடிவம் எடுக்கிறாள் என்று கூறி ஆளை எடுத்து வெட்டுவதற்கு ஓங்கினான். வண்டோதரி கணவரார் கையை பற்றி தடுத்து, பெருமானே, இந்த குழந்தையை வெட்டாதீர்கள். மாறி மாறி பல வடிவங்கள் எடுத்த இவள் பத்திரகாளியாக மாறி உம்மை கொன்று விடுவாள். இந்த பெட்டியில் வைத்து மூடி எங்காவது புதைத்து விடுங்கள் என்று கூறினாள். பெட்டியை மூடி அரக்கர்களின் கையிலே கொடுத்து இமயமலை சாரலிலே புதைத்து விடுங்கள் என்று கூறினான். அவ்வாறே அவர்கள் புதைத்து விட்டார்கள். சிலர் இலங்கையிலே சீதை பிறந்தாள் என்றும் சீதை பிறந்த இலங்கை அழியும் என்றும் கூற ராவணன் பெட்டியில் குழந்தையை வைத்து கடலில் விட்டுவிட மிதிலாபுரியில் கரை தட்டியது என்று கூறுவார்கள். மிதிலாபுரிக்கும் கடலுக்கும் சம்பந்தமே இல்லை. மிதிலாப்பூர் இப்போது ஜனக்பூர் என்று வழங்கப்படுகிறது. இதற்கு பாட்னாவிலிருந்து ஜீப்பில் போக வேண்டும். நேபாளத்தின் பார்டரில் இந்த நகரம் இருக்கிறது. மிதிலாபுரியை அரசு புரிகின்ற ஜாகர் பரமஞானி. இவருடைய தம்பி குஜத்துவஜன் என்பவர் சாங்காஷ்டம் என்ற நகரத்தை ஆட்சி புரிந்து வந்தார். ஜனகரிடம் கௌதமியின் புதல்வராகிய சதானந்தர் புரோகிதராக இருந்து வந்தார். ஜாகர் வேதாந்த வித்தகர். மகப்பேறு வேண்டி போர்க்களவால் வேத மந்திரம் சொல்லி உழைக்கின்ற பொழுது ராவணனால் புதைக்கப்பட்ட பெட்டி கிடைத்தது. திறந்து பார்த்தால் மகாலட்சுமியே குழந்தையாக விளங்கி கொண்டிருந்தாள். ஜனகர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து சீதை என்று பெயர் சூட்டினார். தான தர்மம்